விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ கூட்டணி கட்சியில் போற திமுக வந்து 12% ஓட்டுகள், அதிமுக 8% ஓட்டுகள், நாம் தமிழ் 2% ஓட்டு, இதை மட்டும் சேர்த்தா 22.50% ஓட்டு. அவருடைய ரசிகர் மன்ற ஓட்டு 5% வச்சா கூட அக்யூரன்சியா வந்து 30% கரெக்டா இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கூடாது, அதை வச்சது மிகப்பெரிய மைனஸ். அதனால கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவா இது வந்து முழுக்க முழுக்க திமுக செய்த ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ 4-5 ஆண்டுகளா விஜய் அவர்கள் பிரிஞ்சிருந்தார். ஸோ அப்படி பிரிஞ்சிட்ட போது இப்போ வந்து சங்கீத மேட்டரை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? விஜய் இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா இருப்பார் தான் நிச்சயம். ஏன்னா அது எந்த மாற்றம் இல்லை. அண்ணாமலுடைய ஆதரவு ஓட்டுகள் 6% ஓட்டுகள் விஜய்க்கு போகுது. விஜய் அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நீங்கள் பிரச்சாரம் பண்ணா ஓட்டு போட தயாரா இருக்காங்க. இதே திமுக 55 வயசு உட்பட்ட ஒரு ஆள் வாகனத்தில் வரப்போ நான் இப்போ காரில் போகிறப்போ பேசுகிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் போன முறை திமுக ஓட்டு போட்டேன், இந்த முறை தாவக போலான்னு இருக்கேன். கொசுக்கள், கடுமையான கொசுக்கள் பண்ண போல இருக்குது. கொசுவை அழிக்கவே இல்லை. ஒரு மோசமான ஒரு ஆட்சி இந்த கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு நடக்கிற ஒழிய இந்த இலவச பேருந்து ஒரு 70% வரை பெண்கள் வந்து திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ 70% இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ இல்லை. எப்பெல்லாம் அந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க, எங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க வேண்டியது இருக்குங்க. வந்தா இழிவா பேசுறாங்க, இன்சுலா பேசுறாங்க. அந்த திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்க்கலாம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாரனுக்கும் என் அன்பு தம்பிக்கும் அண்ணனுக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஏன்னா இடையில நிறைய இந்த கருத்து கணிப்பு பணிகள்ல இருந்தீங்க, கள ஆய்வுல இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் தொடர்பு கொள்ள முடியல உங்களை கூட. அந்த பணிகள்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க வந்து இறுதியாக உங்களுடைய கருத்து கணிப்பு அந்த கள ஆய்வினுடைய முடிவுகளை தெரிவிக்கிறீங்க. 2026 உங்கள் முடிவின்படி யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்தை ஆள? தற்போது எட்ஜில் திமுக இருக்குது, அதில் தான் மாற்றம் இல்லை. ஆனால் இதில் நிறைய மாற்றம் நடந்து இன்னும் கூட்டணி இறுதி ஆகலை. தாவேக்க கூட்டணி ஒன்றும் இறுதி அடையலை. இப்போ சசிகலா அம்மா கட்சி தொடங்கப்பட்டிருக்காங்க. இப்போ ராமதாஸ் ஐயா இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காங்க. இந்த மாதிரி இதை இன்னும் ஒரு 3% 3% இதாச்சுன்னா இந்த எலெக்ஷனே ஒரு 7 பாயிண்ட் எலெக்ஷன் தான் இருக்குது. அதாவது ஒரு 37 39 இதை மையம் கூட தேர்தலாக தான் அமையும். அப்படி திமுக பொறுத்தவரை இன்னைக்கு 31.90% வாக்குகள் தான் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. கூட்டணியால் பலம் அல்ல. ஒவ்வொரு முன்னெல்லாம் வந்து 2004 கூட்டணி பலமாக இருந்தது. இது போகிற தேர்தல் வந்து கூட்டணியும் பலமே கிடையாது. அப்படி பார்க்குறப்போ திமுக மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கினாலும் மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கு, கடுமையா வெறுப்பு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வெறுப்பு இருக்கு? ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகத்துல மக்கள் 56% மோசம் சொல்றாங்க. நலத்திட்ட செயலாக்கம் 59% மோசம் சொல்றாங்க. சட்ட ஒழுங்கை பராமரிப்பது 72% 107% மோசம் சொல்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை தடுக்கும் நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா 80% மோசம்ன்றாங்க. அரசுடைய லஞ்சம் உள்ளே கட்டுப்பது 81% சொல்றாங்க. மதுக்குடி பிரச்சனையை கையாள வந்து 80% பேர் சொல்றாங்க. மோசம்ன்றது இவ்வளவு வருது. இது எல்லாம் எல்லா தேர்தல்களையும் எல்லா கட்சிகளையும் இது இவங்க சட்ட ஒழுங்கு ரொம்ப தவறு விட்டாங்க. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுனால மக்கள் வந்து நம்பகத்தன்மை இந்த ஆட்சிக்கு போயிருக்குது. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஸ்டாலின் தான் வரணுன்ற ஒரு அலையும் இல்லை, எடப்பாடி வருன்ற ஒரு அலையும் இல்லை. ஸோ ஒரு வித்தியாசமா தேர்தலாக இருக்குது. அது இல்லாமல் 5,67,00,000 வாக்காளர்கள் வரத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு உட்பட்டவங்க 78% ஓட்டு வந்து இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியிலிருந்து 3,000 கோடி ஓட்டு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் மாற்றத்துக்கான ஓட்டுகள், 40 வயசுக்குள்ள ஆண்கள் பெண்கள். இது பெண்களை மையம் கொண்ட தேர்தல், இளைஞர்களை மையம் கொண்ட தேர்தல் அமைகிற போது விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்ப கூட்டணி கட்சியில் போற திமுக வந்து 12% ஓட்டுகள், அதிமுக 8% ஓட்டுகள், நாம் தமிழ் 2% ஓட்டு, இதை மட்டும் சேர்த்தா 22.50% ஓட்டு. அவருடைய ரசிகர் மன்ற ஓட்டு 5% வச்சா கூட அக்யூரன்சியா வந்து 30% கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல அவங்க டார்கெட் வந்து ஒரு 7% ஓட்டை டார்கெட் பண்ணாங்கன்னா கேண்டிடேட் பிரச்சாரம் தொகுதி வயசா ஸ்ட்ராட்டஜி தானா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு முடியாது. திமுக வென்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கு. இல்ல சொல்ல டிவி கேக் இருக்கான்னு இருக்கு. ஏன்னா திமுக தாவேக்கா போட்டியை மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி களத்தில் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒரு அலையை ஏற்படுத்தப்படல, ஆட்சி மாற்றம் என்ற ஒரு அலையை ஏற்படுத்தல. நிறைய மிஸ்டேக் கவர்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு மிஸ்டேக் எடப்பாடி தவறு விட்டார். எடப்பாடி வந்து ஒரு கரிஸ்மா லீடராகவோ ஒரு கவரக்கூடிய மக்கள் முகத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியாக கவர்ச்சியாக இல்லாததுனால ஒரு பேச்சுக்கள் மக்கள் போய் சென்றெடுத்தனால, அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து மிகப்பெரிய மைனஸ். அது பின்னடைவு. யாருக்கு மைனஸ்? அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்க கூடாது. அதை வச்சது மிகப்பெரிய மைனஸ். அதனால
கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் டெபாசிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவா நீங்க சொல்றது ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டா இருக்கே சார். 80 சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு அந்த 80 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா தான் 2வது இடத்துல இருக்கு. சோ மிக வித்தியாசமான சரித்திரத்தில் இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத ஒரு தேர்தலாக அமைய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பழைய தேர்தலில் எதுவுமே இந்த தேர்தலை ஒப்பிட முடியாது. ஏன்னா புதிய வரவு, புதிய இளைஞர்கள் எந்த கட்சியுமே அதிமுக சுத்தமா இல்ல. திமுக இளைஞர்கள் குறைஞ்சிட்டாங்க. ஸோ வயது மூப்பானவர்கள் தான் கட்சியில் இருக்காங்க. இது செயற்கையா திமுக அதிகமாக செயற்கையா கட்டமைக்கப்படுறாங்க கூட்டத்தை. ஆனா இயற்கையா கொடுக்குற கூட்டம் விஜய் அவர்களுக்கு. அப்படி பார்க்கிற போது விஜய் அவர்களுக்கு மக்கள் சொல்வது சின்ன எம்ஜிஆராக உருவத்தான் நான் பார்க்கப்படுறேன். சின்ன எம்ஜிஆரா பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது விஜய் அவர்கள் நிச்சயமாக அந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் பதிவளிப்பார். இந்த களத்துக்கு சொல்றதுக்கு ஏன் காரணம்னா அவரால் வர முடியாதுன்னு தலைவர்களுக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் போயிட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ள ஃப்ரேம் பண்ணுவாங்க. பட் விஜய் கண்ணா போனவே கூட்டம். ஸோ அந்த ஒரு சின்ன சவாலிக்க முடியாதனால தான் அவர் போறதா நான் கேள்விப்படுறேன். ஒழிய மற்றபடி மக்கள் பிரச்சனை குரல் கொடுப்பதற்கும் வருவதற்கும் தயாராக இருக்கிறார். அவர் நடிகராக இருப்பதனால அவருக்கான அன்பு கூட்டங்கள் அதிகமாக இருப்பதனால அவரால் வெளியே நடமாட ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஒழிய இல்லைன்னா மக்கள் பிரச்சனைக்கு அன்றாட தலைவர்கள் போராடுவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது. ஆனால் காரணம்னா அவருடைய ஃப்ரேம் அதிகமாக ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ இருப்பதனால அதனால மக்கள் இயற்கையாக கூடுறதுனால என்ன அவரால் போய் நடைமுறை பப்ளிக் கூட களத்துல நீங்க களத்துக்கு போய் பண்ணிருக்கீங்க. உங்க டீம் உள்ள இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க, ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. கரூர் சம்பவமும் தனிப்பட்ட முறையில விஜய் குறித்தான இந்த சமீப கால சம்பவங்களும் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? தேர்தல் அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஏன்னா வரலட்சுமி கூட சொன்னாங்க விஜய் நாம் தமிழ் சீமான் முடிஞ்சு போயிட்டாரா? நாம் தமிழ் சீமானுக்கு ஒவ்வொரு தேர்தல் சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தல் போல பெங்களூர் நம்ம கிளம்பி வந்துடும். உடனே கோர்ட்டு கேஸ்னாங்க, போலீஸ் பிரச்சனை பரப்ப வச்சு என்னாச்சு? இது முழுக்க திமுக செய்த ஸ்ட்ராட்டஜிங்க. சோ 4-5 ஆண்டுகளா விஜய் அவர்கள் பிரிஞ்சு இருந்தார். சோ அப்படி பிரிஞ்சிட்ட போது இப்போ சங்கீத மேட்டரை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதாவது குறிப்பா சொன்னா கனிமொழியுடைய மருமகன் டாக்டரோடு நெருக்கமாக அந்த அம்மா பழக்க தொடர்பில் இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது இது பெண்ணருடன் கொடுக்கப்பட்ட வியூவம், பெண்கள் வாக்களை குறிவைத்து டேமேஜ் பண்ண நோக்கத்துக்காக செய்யப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு அரசியல் வகுப்பாளராக அப்படி பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப அசியத்தை. நான் எந்த குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது பிரச்சனைலாம் இல்லை. இதை ஒரு விஷயமா இந்த நேரத்தில் கொண்டு வரது இது ஒரு வீர யுக்திகளை தான் பார்க்கணும். பெண்கள் ஓட்டை கவர்வதற்காக டேமேஜ் செய்வதற்காக தான் வரும். இப்போ கூட சமீபமாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் கழுத்தையே என் கருத்தை கூட மக்கள் வாய்ப்பே இல்லை, சேரவே சேர தாவேக்கா வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை பியூஷ் கோயல் மீட் பண்றாங்க, டெல்லியில கூட பேசுறாங்க. சோ அது மாதிரி சூழ்நிலை இல்ல. 4 முனை போட்டி, அதுல மும்முனை போட்டி கடுமையான போட்டியாக இருக்கும். ஏன்னா திமுக, தாவேகா, அதிமுக இப்படிதான் அமையும் மொழிய. கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி 31.90%, தாவேகா 28.82, 3% இடைவெளி இருக்கு. அதிமுக 26.88, நாத்தாக்கா 5.60, நோட்டா 2.86, தீர்மானிக்கப்படவில்லை 3.93. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக் டு நெக் இருக்கு. இப்ப சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி இப்படி போன்றவெல்லாம் கூட்டணி ஒரு 3% கிடைக்கும். எந்த கூட்டணிக்கு வருவாங்க? வாய்ப்பு நிறைய இருக்கு. டேட்டா வச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன், யூக்கிறேன். அப்படி பார்க்கிற போது அந்த கூட்டணி சேரும்போது ஒரு 3% 33% தாவேக்கு நிற்கும். இன்னும் தேவை ஒரு 4% ஓட்டு. அது கேண்டிடேட் வைஸா, தொகுதி வைஸா திமுகவுக்கு நிகரான கேண்டிடேட்டை போட்டு அது பலவீனமா இருக்காங்க. அது போட்டு கட்ட இது பண்ணாங்கன்னா மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. தாவேக்கு அது எந்த மாற்றம் இல்லை, ஒரு அலையாக ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனா இந்த ஓட்டுகளை பெறுவதற்கு நிர்வாகிகள் செயல்படணும். திமுக போல நிகராக தேர்தலில் செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை செய்வாங்கன்றதான் ஒரு கேள்விக்குறி. அது செஞ்சாங்கன்னா பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும், செய்யலாம் பர்சன்டேஜ் குறையும். அதுதான் பெரிய சவாலாக தாவேக்கு இருக்கிறதா பார்க்கப்படலாம். முதல் தேர்தல் இந்த நிர்வாகிகள், ஏன்னா திமுக அதிமுக அரசியலில் ஊறியவர்கள், நன்கு ஊறியவர்கள், சாமபத வேதங்கள் அத்தனையும் தெரியும். அடிப்படை கட்டமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. எப்படி அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எப்படி சமாளிப்பது, திருடுவது, எப்படி அரசியல் பொழப்பை நடத்துவது, பல கேப்மார்கள் முளமாறுவடை செய்கின்றது திராவிட இயக்கங்களை கலக்கிறந்தவர்கள். அந்த கலையில் கொஞ்சம் கூட தெரியாதவர்கள் தாவேக்கு தொண்டர்கள். இதுதான் பிரச்சனை. அரசியல் இங்க மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி திராவிட கட்சிகள் அல்ல. அப்படி பார்க்கிறப்ப அவர்கள் இந்த அரசை அதிகாரத்தை வந்து கொண்டு எவ்வளவு வருமானம்ன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். ஆனா இவங்க புதுசு இந்த ஃபீல்டுக்கு, பொலிட்டிக்கல் இதை பத்தி தெரியாது. ஸோ இவர்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேர்தலை கட்டாயம் செஞ்சாலும் நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா இருப்பாரு தான் நிச்சயம். ஏன்னா அது எந்த மாற்றம் இல்லை. அண்ணாமலுடைய ஆதரவு ஓட்டுகள் 6% ஓட்டுகள் விஜய்க்கு போகுது. ஸோ அப்படி பார்க்குற போது பிஜேபியுடைய ஓட்டுகள் 11.27% ஓட்டுல 6% ஓட்டுகள் இளைஞர்கள் ஓட்டுகள் அண்ணாமலை போகுது. இது சார் விஜய்க்கு போகுது அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க. அண்ணாமலைட்ட இருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது அந்த 6%. மிகப்பெரிய இந்த எலெக்ஷன் பொறுத்த சர்வே நான் சொல்றதுக்கும் தேர்தல் ரிசல்ட் முடிவு வரதுக்கும் என்டையர் டிஃபரெண்ட் இருக்குன்னு நான் உணரப்படுறேன். 28 ஆண்டுல அந்த களப்பணியில் இருக்கிற போது அக்யூரன்சி இந்த எலெக்ஷன் வராதுன்னு உணரப்படுறேன். ஏன்னா
ஒரு விஸ்திரமான தேர்தலாக இருக்கிறது, விஸ்திரமான கூட்டணி பலங்கள் வெற்றி பெறதா இருக்கு. இப்போ ஸ்டாலின் மீதான ஒரு ஈர்ப்பு அடுத்து வர்றது எல்லளவு கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி வருன்ற ஒரு இதுவும் இல்லை, ஒரு வேவே இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கு. அப்படி போது வித்தியாசமா ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50,000 ஓட்டு 50,000 ஓட்டுக்குள்ள வெற்றி வாய்ப்பு இருக்கும் மொழியே, ஒரு 80,000 ஓட்டு 70,000 ஓட்டு இருக்காது. 90 தொகுதியில் 5,000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற சூழ்நிலையும் இருக்கு, டேட்டாஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக முதலிடத்திலும், 2வது தாவேகா, இல்லை தாவேகா வந்து ஒழுங்கா செயல்பட்டு தானே முதலிடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆருக்கு வந்தது போல 1967 நினைக்கிறேன், அந்த மாதிரி வந்து ஒரு வேவ் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து இதே மாதிரி தான் சூழ்நிலை வந்தார், ஆனால் வென்றார். அப்படின்ற போது அதுக்கான வாய்ப்பு உங்கள் களத்தில் இருக்குது, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணால் ஓட்டு போட இருக்காங்க. இதே திமுக 55 வயசு உட்பட்ட ஒரு ஆள் வாகனத்தில் வரப்போ, நான் இப்போ காரில் போகிறப்போ பேசுகிறேன், அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் போன முறை திமுக ஓட்டு போட்டேன், இந்த முறை தாவேகா போலான்னு இருக்கேன். அந்த தாவேகா போன்ற டிசைன் வந்து பண்ணி அடிப்படை ரீசன் என்ன? நீங்கள் இப்போ களத்தில் பேசுகிறப்ப பொதுமக்கள் 2 திராவிடைக்கு போது வெறுப்பு இருக்காங்க. ஸோ ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி போய் வெறுப்பு இருக்காங்க. மாற்றம்னு எதிர்பார்க்குறப்போ ஆப்ஷன் கிடைக்கல. சீமான் இருக்காருல்ல, 8% ஓட்டு வரைக்கும் வந்திருக்காரு. இல்ல இப்போ எலெக்ஷன் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சு கட்சி காப்பாற்றுவதே பெரிய கடினம் சீமான் அவர்களுக்கு. ஏன்னா 2003 மாற்றத்துக்கான வரப்போது அவர் ஆப்ஷன் ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜய் மாற்றத்துக்கான ஆப்ஷன் ஓட்டு போற போது அவர் கூடுதலா பலமா வலுவா இருக்காரு. இப்ப திமுக தாவேக்கான மாறிச்சுன்னா அதிமுக கூட்டணி ஓட்டு இன்னும் சரிஞ்சுச்சுன்னா இங்க தாவே கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கேண்டிடேட் ஒழுங்கா பண்ணாங்கன்னா நெக் டு நெக் தான் ரிசல்ட் அமையும். ஸோ ஒரு வித்தியாசம் சொல்றேன், இதுவரை இல்லாத ஒரு விசிரம தேர்தலாக இருக்கும். 200 படைப்போம், 200 உறுதியா திமுக உடைய கூட்டணி சொல்றாங்க. ஏறக்குறைய காங்கிரஸுக்குலாம் எவ்வளவு சீட்டு 28+1 இதெல்லாம் சொல்லி எல்லாம் ஒரு இதுவாயிடுச்சு. விசிகா மட்டும் தான் கூடுதல் இடங்கள் கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சூழல்ல 200 எப்படி அவங்க சாத்தியம்னு சொல்றாங்க? கண்டிப்பா சாத்தியம். ஏன்னா 200 சொல்லி நிறைய விமர்சனம் கூட பேச போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லை. அதாவது வந்து திமுக வந்து 90 சீட்டு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு 230 அடையாளப்படுத்தக்கூடிய தொகுதிகளாக அக்யூரன்ஸா வெற்றி பெறக்கூடிய தொகுதி என்ற டேட்டாஸ் இருக்கு. தொகுதி வைஸா சொல்ல முடியும். அப்படி பாக்குறப்ப 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மீதி 6% ஓட்டுக்கு இப்ப 2 நாளா பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி ஒரு செட்டப் உருவாக்குறாங்களே, இந்த மாதிரி நெகட்டிவா செட் பண்ணி சொல்லி மைண்டை செட் பண்ணி விஜய் மேல அந்த ஓட்டு வங்கி குறைச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த ஓட்டை டேலி பண்ண முடியும். ஸோ அதனால எப்படியாவது விஜயை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து குரியோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி டெல்லிக்கு போறாரு, அங்க வந்து பியூஷ் கோயல் சந்திக்கிறாரு, பிஜேபி கூட பேசுறாரு. ஆக அதுல 1% கூட கிடையாது. முழுக்க தாவேகா எழுதி வச்சுங்க. நான் அரசியல் பொதுவாக சொல்றேன், தனித்து தான் காலம் ஒழிய யார் ஒரு கூட்டணியும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்காரு. எடப்பாடி முதலமைச்சர் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு? ஒரு பேசிக்கான திங்ஸ். அந்த சினிமா வாழ்க்கையை விட்டு உங்க மக்களை நம்பி வரேன், எங்களை நம்பி வரேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற மனிதனுக்கு எதுக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்? இது முட்டாத்தனம். இன்னொரு விஷயம், பவன் கல்யாணம் போலன்னா பவன் கல்யாணம் சிவரஞ்சீவி கதை வேற. இந்திய அரசியலே இது ஒய்எஸ்ஆர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஆகச்சிறந்த தேர்தல் உத்தியோகப்பாளர் யாரும் கிடையாது. அவரை மாதிரி அமித்ஷாலாம் ஒன்றும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு தேர்தல் அணுகத்தில் இந்த இந்தியாவிலே யாரும் கிடையாது. அப்படியேப்பட்ட ஆளுகிட்ட இருக்க போது காப்புன்னு ஒரு சாதி ஆந்திராவில் இருக்கிறது. அந்த சாதி வந்து தமிழ்நாட்டு வந்து வன்னியர் சொல்றோம் இல்லையா, பாமக அந்த ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியதான். அப்படி இருக்கிற போது அந்த சாதிக்கு அப்புறம் இது கம்ப நாயுடு ரெட்டி குரூப் தான் அதிகம். கௌரவ நாயுடு அந்த குரூப்புடைய ஓட்டுகள் வந்து இவருக்கு வரல, என்னைக்கு போட மாட்டாங்க. அப்படியேப்பட்ட சொல்லு சிரஞ்சீவி தோத்த காரணம் அதுதான். அந்த ஒய்எஸ்ஆர் போன்ற ஆளுமை வைக்கலாம். இங்க ஆளுமை வந்து கிடையாது. இப்போ ஸ்டாலின் ஆட்சிப்பட்டாங்க, எடப்பாடி ஆட்சிப்பட்டாங்க. இப்போ மக்களிடம் இப்போதான் வெற்றிடம் இருக்கு. இந்த வெற்றிடம் தலைவர் தரும்போது அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் வச்சு அவர் சைலண்டா இருக்கு. அதனால விஜய்க்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. இந்த எலெக்ஷனுடைய கிங் மேக்கரா விஜய் இருப்பாருன்னு பார்க்கப்படலாம். பல விஷயங்கள் நீங்க சொல்றப்ப பெண்கள் வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா திமுக உறுதியா நம்புது. பெண்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு வரும். 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், பல விஷயங்கள் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கலாய்வுல நான் கேட்கிறேன் சொல்றேன், நீங்களே ஊடகவியலாளர், நான் கேட்கிற ஊடகவியலாளர். அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட குடும்ப அட்டைகளை கடந்து இந்த 5 ஆண்டு திராவிடிய மாடல் ஆட்சியில் எத்தனை குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டாங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க பத்திரிகையில தினமும் பத்திரிகை செய்தி பாக்குறீங்க, அரசாங்கத்தை நடக்கும் செய்து இந்த 5 ஆண்டுகளா ஒரு குடும்பம் கூட இல்ல. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்சம் கல்யாணம், 40,000 கல்யாணம் குறைஞ்சபட்சம் கூட ஒரு 1.5 கோடி பேர் குடும்பத்தை கொடுத்துக்கணும், 1 கோடி பேர் கொடுத்துக்கணும். பழைய இதை வச்சு கொடுத்துட்டு இப்பதான் குடும்பத்தை கொடுக்க சொல்றது எவ்வளவு பெரிய சீட்டிங் தரும். அதே மாதிரி நீங்க இந்த அரசு குப்பை வாருவதே தவறு விட்டு இருக்கிறது. கொசுக்கள், கடுமையான கொசுக்கள் பண்ண போல இருக்குது. கொசுவை அழிக்கவே இல்லை. ஒரு மோசமான ஒரு ஆட்சி இந்த கவர்மெண்ட் திராவிட மாடல் அரசு நடக்கிற ஒழிய மக்களுக்கான பலன் தருகிற கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் கொடுக்காத ஒரு ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இந்த திராவிட ஆட்சிகள் தான் தமிழ்நாடு கடற்கரை நாடானது. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிகள் கடன் ஆட்சி தமிழக அரசு உடைய கடன் மட்டும். மத்திய அரசு கடன் எவ்வளவு தெரியல. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் கடன் வட்டி கட்டுறோம். அப்படி ஒரு உன் தலைமையில என் தலைமையில 1,17,000 ரூபாய் வட்டி இருக்கு, கடை காசு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அளவை கூட்ட போது இலவசங்களை கொடுப்பது தவறு. இப்படி சொல்லி மக்களை எப்படியாவது கவர் பண்ணி கலெக்ஷன் கமிஷன் பெருநோக்குவதற்காக அரசு நடத்துற இங்க அரசியல் மக்களும்
தமிழக அரசியல் நடக்கல. நீங்க சொல்ற அதே அரசியல் தான் இப்ப விஜய் எதிர்பார்க்கிறாரு. விஜய் தன்னுடைய அறிக்கையில இதே இலவசங்களை தானே அவரும் சொல்றாரு. இதே மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பாங்கிறாரு. இல்ல அது 2000 எப்படி ஏத்துக்குவாங்க? இல்ல 2500 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இந்த வாக்குகளை பெறணும் அதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்களா? அதுக்கான கொடுக்குற போது வருமானத்தை ஈட்டப்பட்டு கொடுக்க நினைப்பாங்க. ஆனா இவங்க கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் தவறு. கடன் வாங்கி சுமை மக்கள் தான் போகுது. அப்படி பார்க்குற போது இது தவறுன்னு சொல்ல போகிறேன். ஒரு ஜனநாயகத்தில் நான் ஒரு குடிமகனா சொல்ல தவறுன்னு சொல்கிறேன். மக்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிக வாக்குகள் தாவேக்கா பெறுகிறது. எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் விஜய்க்கு இருக்குது. அதுக்கடுத்து அண்ணாமலைக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலைவர் இடத்துல பார்க்கணும். ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குற போது தாவேக்கா முதலிடத்திலும், திமுக 2வது இடத்திலும், அதிமுக 3வது இடத்திலும், நாத்தா 4 இடத்துக்கு தான், பாஜக 5 இடத்துக்கு தான் பார்க்கலாம். உங்க கள நிலவரத்தில் உங்களுடைய கள நிலவர அறிக்கையிலேயே பார்க்குறப்ப இந்த இலவச பேருந்து ஒரு 70% வரை பெண்கள் திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ 70% இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. இப்போ இல்ல. எப்பெல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க. எங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க வேண்டியது இருக்குங்க. வந்தா இழிவா பேசுறாங்க, இன்சுலா பேசுறாங்க. அந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்க்கலாம். திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு உறுதியா சொன்னீங்க. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் இந்த இடைவெளியில களத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு சேஞ்ச் சொல்றீங்க. எங்க சேஞ்ச் ஆயிருக்கு? 3 ஆய்வு பகுப்பு பார்க்கிற போது நான் நிஜமே விஜய் அவர்களை அரசியல் புரிந்து கொள்வதற்கு 3 ஆய்வு தேவைப்பட்டது. புதுமையா இருக்கிறது, புதுக்களமா இருக்கிறது. இது மாதிரி ஒரு விசித்திரத்தை நான் பார்க்கல. ஒரு கும்மிடி பொண்ணு கனைவர் மாதிரி ஒரு லைன் கிடைக்கும், இப்படி வரும்னு கணிச்சிடலாம். ஆனா இப்ப கணிக்கவே முடியல. தொகுதிக்கு மாறுபடுது. ஏடிஎம்கே இடத்துல தாவேக்கா வலுவா இருக்கு, திமுக இடத்துல தாவேக்கா வலுவா இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் என்டையர் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ ஓட்டு பாத்தீங்கன்னா growth இன்னைக்கு அதை சொன்னேன். அதுல இன்னொரு விஷயம் வெகு தகுந்த விஷயம் என்னன்னா, இதுல நீங்க சொல்றதுல வரேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எது சொல்லுங்க? எது இந்த 2026 இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனிப்பெரும்பான்மை கட்சி கோர் ஓட்டு எந்த கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் இருக்கும். ஆளுங்கட்சி தாவேக்கா 19.20% ஓட்டுகள் வரும். ஓகே, கோர் ஓட்டு மட்டும் அந்த கட்சி முதல் முறையா தேர்தல் எதுவுமே இல்லாம தனித்துவம் மட்டும் கோர் ஓட்டு இன்னைக்கு இருக்கு. இல்ல முதல் முறையா தேர்தல் 19.20% 1,40,00,000 ஓட்டு அக்யூரன்ஸா இருக்கு. அவன் காசு கொடுக்க தேவையில்ல, அவனுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, ஓட்டு போட ரெடியா இருக்கு. எதன் அடிப்படையில் அவ்வளவு அக்யூரன்ஸ்? விஜய் மீதான நம்பகத்தன்மை என்ற ஒரு காரணத்திற்காக விஜய் வந்தா செய்வாரு அப்படி ஒரு நம்பகத்தன்மை. இதுக்கு நிறைய திமுகல பாண்டிச்சேரி பக்கம் வீரனூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் பேசுறப்போ சொன்னேன், சார் நான் திமுக எதுவும் ஓட்டு போட்டேன் சார், இந்த முறை மாற்றம் வரணும், விஜய் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு திமுக சொல்றான். திமுக கூட்டணி ஓட்டு நிறைய அடி வாங்குது. அதை விட இன்னொரு பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது ஃபுல்லா அப்படியே விஜயால சரிது. ஸோ இஸ்லாமிக் கிறிஸ்துவ ஓட்டுகள் 6% ஓட்டு போகுது. அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு நான் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற போது ஒரு விஸ்தரமான தேர்தல் அமையுமோ நான் பார்க்குறேன். ஏன்னா 2 கட்சியுமே பிடிக்காத மாற்றி ஓடுற மனப்பக்கம் உருவெடுத்திருக்கு. அப்படி வருகிற போது நிச்சயமா விஜய் அவர்கள் நன்கு மக்களுக்கு குரல் கொடுத்து செயல்பட்டு தினந்தோறும் அரசு தன்னை ஆக்டிவ் வச்சதுன்னா ஒரு சான்சஸ் எட்ஜ் எடுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தா சிறப்பாக இருக்கும். கூட்டணி குறித்து பேசுனீங்க. அரசியலில் எதுவும் நடந்ததில்லை. எடப்பாடியும் டிடிவியும் பேசிக்காத பேச்சு இல்லை. ஆனால் கடைசியில் ஒரே மேடையில் உட்கார்ந்து வந்திருப்பாங்க. அவர் தினகரன் பேரம்பத்தி எடுத்துட்டாரு. நான் தவறா பேசல. இல்ல நான் என்ன சொல்றேன், தினகரன் பேரம்பத்தி எடுத்துட்டாரு. இப்ப போய் ஜெயிலுக்கு போனா மிரட்டி தான் கூட்டி வச்சிருக்காங்க. அதே தேமுதிக பாத்தீங்கன்னா பேரம் பேசிப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு 1000 கூட இல்ல. அதுக்கு எம்பி சீட் கொடுத்து அந்த எம்எல்ஏ சீட் கொடுக்குறது திமுக மறுபடியும் உயிர் கொடுத்துன்னு அர்த்தம். அது தமிழ்நாடு புரிஞ்சுக்க முடியுது. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி எதிரும் புதிருமா இருந்தவங்களே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி வரப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டாருன்னு எப்படி உறுதியா 100% இதை அறிவிப்பே எடுத்துங்க. தாவேக்காவுடைய தொண்டை கூட இல்ல அப்படின்னு வச்சுங்க, 100% கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஏங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ரேம் 250 கோடி ஒரு படத்துக்கு வருமானம், ராஜபோக வாழ்க்கை, எல்லா வசதிகளும் அனுபவிக்க முடியும். அவ்வளவு பணம், அவ்வளவு பேரு, புகழ், உலக லெவல்ல செல்வாக்கு. அப்படி இருக்கிற போது எடப்பாடி என்ன ஒரு புளியம்பட்டி என்ன ஒரு சேலம் பக்கம் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக லைஃப் வேஸ்ட் பண்றாங்க. சாத்தியக்கூறில் அந்த லாஜிக் ஒத்தே வராது. சோ விஜயை முதலமைச்சராக எடப்பாடி எடுத்துக்கொண்டா ஒத்து வரும். அது வாய்ப்பு இருக்கா? ஓகே, இல்ல. அப்படி கூட இல்ல. இந்த ஊடகம் செட்டப் பெண் நிறுவனம் செட்டப் செய்து எப்படியாவது விஜயை டேமேஜ் பண்ணணும், ஓட்டு வங்கி சரிக்கணும். பெரிய திமுக விஜயை கண்டு பயப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த தேர்தலை பத்தி எடப்பாடியை கண்டு அல்ல, விஜயால அவங்களுக்கு பெரிய அடி. ஏன்னா பெரிய growth இளைஞரோட ஓட்டு தாவேக்கு போகுது. அதெல்லாம் எப்படியாவது உடைக்கிறதுக்காக தான் சங்கீதா அந்ததா இந்ததா அப்படி இன்னைக்கு என்டிஏவோட சேருகிறது பேசி விட்டார் சொல்ற எல்லா டிராமாவும் அவங்களுடைய யுக்தி நிறுவனம் செய்யப்படுகிற லீலைகளை தான் நான் பார்க்க போறேன். ஓகே, ஒருவேளை இடைமா இருக்கிறதுக்கு மணிக்கணும். ஒருவேளை அப்படி திமுக செட்டப்பா அப்படி இருந்தா தாவேக்க வெளிப்படையாவே அறிக்கை வரலாம். குஷாந்த் விட்டுருக்காரு என்ன பாருங்க, குஷாந்த் விட்டுருக்காரு பாருங்க, அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லி விட்டுருக்காரு பாருங்க. ஓகே, இப்போ ட்வீட்ல போட்டுருக்காரு, சமீபத்தில் பாத்துருக்கேன். அப்புறம் என்ன இது அரசியல் சார். என்னன்னா
மக்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்லாம் வந்து என்னாச்சுன்னா மைண்ட் கேம் பண்ணுறாங்க. ஸோ மக்களை வந்து மைண்ட் கேம் பண்ணி எப்படியாவது நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு இது இந்த புதிய யுக்தி போயிட்டுருக்கு. இது மக்கள் தான் விழிச்சுக்கணும். இந்த இவங்க பண்ணுற அரசியல் பித்தலாட்ட அரசியல், போலி அரசியல், நமக்கான அரசியல் அல்ல, நம்ம நாட்டு வளர்ச்சிக்கான அரசியல், இயற்கையாக தான் வளர்ந்தவங்களே இந்த அரசியல்வாதிகளை நாசமாக தான் போகுது தமிழ்நாடு. அரசியல் ஒரு புரோஜனம் நம்மள தண்டை எல்லாம் திருடுறான், அதிகாரிகள் திருடுறான். இது 10 ஆண்டுல இந்த திராவிட ஆட்சியில் அதிகமாக கொள்ளடித்தது மட்டும் தான் வச்சு மொழிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. தொழிற்சாலை வரல, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கொலை கற்பழிப்பு அதிகமாக வச்சிருக்கு, பணப்புழக்கம் சுத்தமாக இல்லை, விவசாயிகள் பாதிக்கப்படுறான். அரசு ஊழியர்கள் 6 மாசமா போராட்டத்திலே இருக்கான். அரசு ஊழியர்கள் கடைசி 6 மாசம் திமுக நிறைய திட்டங்களை கொண்டு வச்சு மார்க்கெட்டிங், பிராண்ட் மார்க்கெட்டிங் பாலிசி பண்ணுச்சு. ஆனால் ஒன்று திட்டமும் அரசு போய் செய்யல. ஏன்னா அரசு ஒட்டுமொத்த பேரும் போராட்டத்தில் இருக்கான். உன் போற ஸ்கீம் எப்படி பப்ளிக் போய் சேரும், எப்படி ஓட்டா மாறும்? விடியல் தருகிறோம், அது தருகிறோம், இது தருகிறோம், இது தரும். கான்செப்ட் ஆஃப் தி பாலிடிக்ஸ், பிராண்ட் பாலிடிக்ஸ், விளம்பர பாலிடிக்ஸ் தான் இவங்க பண்ணுறாங்க ஒழிய மக்கள் உண்மையிலேயே வளர்ச்சி பெறும் நோக்கத்தான அரசியல் 2 திராவிட ஆட்சிகள் செய்யலன்னு பார்க்கப்படலாம். உளமாற மனதார சொல்கிற மிக மோசமான ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து தான் அந்த 2 திராவிட ஆட்சிகள் செய்த ஒழிய அரசியல் சமாளிப்பதற்காக அரசியல் கட்சி பயன்படுத்தப்படுறாங்க ஒழிய மக்களுடைய வளர்ச்சி, நாடு வளர்ச்சிக்காக எல்லளவு உள்ளுக்குள்ளே இல்லைன்னு பார்க்கப்படுறாங்க. உங்களுடைய தேர்தல் முடிவுகளின் படி, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கலாய்வு முடிவுபடி 4 முனை தேர்தல், அதில் 3 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்க. என்னென்ன சதவீதம் வாக்குகளை 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க என்னென்ன எந்தெந்த கூட்டணி என்னென்ன சதவீத வாக்குகளை பெறுகிறது? அதாவது திமுக கூட்டணி 31.90ங்க, தாவேக வந்து 28.82ங்க, அதிமுக கூட்டணி 26.88ங்க, நாத்தாக்க 5.60ங்க, நோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.86ங்க, திருமண பிள்ளை 3.90ங்க. தற்போது தேர்தல் நடந்தால் இப்படி வருங்க. ஆனால் இதே கூட்டணி தாவேக்கா ஒன்றும் ஃபைனல் ஆகலை. ஒரு கால் தென்னமரம் வந்து தோப்பு வாங்கியிருக்காங்க அம்மா சசிகலா அவர்கள். ஒரு கால் தாவேக்காவோடு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 10,000 ஓட்டு மினிமம் சட்டப்போது ஒரு 80 தொகுதியில் வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ அது வந்து அதிமுக இன்னும் பின்னடைவு சதிக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்ல போச்சுன்னா பெரிய அதிமுக ஓட்டுகள் இன்னும் ஏறும், தாவேக்கா வரும். அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு எப்படி தாவேக்கா, சசிகலாமையார், ராமதாஸ், கிருஷ்ணசாமி, இன்னும் மற்ற சில பேரோட ஒரு கூட்டணி அமையலாம் என்று எதிர்பார்க்குறேன். அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வருகிற போது மிகப்பெரிய போட்டி அமையும். அப்படி திமுக சவாலாக அமையும். அதிமுக 3ஆவது இடத்தை அதை தக்க வைக்கிறது கஷ்டமாக போய் கிட்டத்தட்ட 80-100 தொகுதியில் டெபாசிட் இருக்கிற அளவுக்கு அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கின இயக்கத்தை இந்த தேர்தலில் டெபாசிட் அளவுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு தான் நீங்கள் பார்க்கலாம். பார்ப்போம்னா 2026 தேர்தல் கருத்து கணிப்புகளை எங்களுக்காக, எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டதில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ரொம்ப நன்றி. என் தமிழ் தலைவர்களுக்கும் அன்பு சுகருக்கும் உங்கள் நேருக்கும்.